அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஃபாரின் காஃபி தூள் எல்லாம் வாங்குறது முக்கியம் இல்ல, வீட்ல இருக்கிறவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏய், ஒரு நிமிஷம். இந்தா. என்னது? இந்த வீட்ல யாருக்கு என்னென்ன பிடிக்குங்கிற லிஸ்ட் இதுல இருக்கு. இனிமே இது நீயே ஃபாலோ பண்ணிக்க. ஏன்னா இன்னையில இருந்து கிச்சன் உன் கண்ட்ரோல்ல தானே இருக்க போகுது. வாங்கிக்க. ஏய், இரு, எங்க போற? என்ன இன்னொரு பேப்பரா? இது எதுக்கு? இது நீ இன்னைக்கு சமைக்க வேண்டிய மெனு லிஸ்ட். எத்தனை ஐட்டம்ஸா? ஒயிட் ரைஸ், சிக்கன் சில்லி, மட்டன் வறுவல், காடை தொக்கு, தவா மீன், நாட்டுக்கோழி கிரேவி, மசாலா ஆம்லெட், பச்சை புளி ரசம், மோர், ஜாங்கிரி, பாயாசம். ஷபா, படிக்கிறதுக்கே மூச்சு வாங்குதே. இதெல்லாம் நான் எப்படி செய்யறது? இத்தனை நாளா நாங்க செஞ்சப்போ எங்களுக்கு மூச்சு வாங்கலையே. இந்த ஐட்டம் எல்லாமே கரெக்டா லஞ்ச் டைம்க்குள்ள ரெடி ஆகணும். சீக்கிரம் போ. லஞ்ச் டைமா? போ, சீக்கிரம் போ. செய். ஐயோ, பயப்படாத. முதல் நாள் தானே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். ஆமா. ஏய், சீக்கிரம் போ, டைம் வேஸ்ட் பண்ணாத. போ போ. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமோ? ஓடு ஓடு ஓடு. ஏய், இரு. இம்போர்ட்டட் காஃபி, கம்மி சக்கரை, அது மாதிரி தா. எடுத்துட்டு வா. சரி. இலக்கியா இத்தனை ஐட்டம் சாப்பிட போறாளா இல்ல மிலிட்டரி ஹோட்டல் ஆரம்பிக்க போறாளா? ஓஹோ, பர்த்டே கிஃப்ட்ங்கற பேர்ல வீட்டு சாவியை கொடுத்தது இதுக்கு தானா? இந்த சதி தெரியாம நான் சாவியை வாங்கிட்டேனே. ஏய், காஃபி இன்னும் ரெடி ஆகலையா? வரே. எல்லாத்தையும் சமைச்சிருவாளா? தெரியலையே. அத்தத்தை வர. இந்தாங்க தல சுகர். தேங்க்ஸ். என்னடி, கொடுத்த லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுவியா? இதை விட பெரிய லிஸ்டே கொடுத்தாலும் உஃப்னு ஓதிட்டு போயிட்டே இருப்பேன்டி. வாடி. பெருசா பேத்திக்கிட்டு வந்தேன். ஆனா சத்தியமா இத்தனை ஐட்டத்தை லஞ்ச் டைம்குள்ள செய்ய முடியாது. ஐயோ, பதவியேற்ற முதல் நாளே தோத்துருவான் போல இருக்கே. இந்த ஐட்டத்தெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடலாம். இலக்கியா, எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரிங்க. அப்பாடா, வேலை முடிஞ்சிருச்சு. ஏய், எங்கடி போற? அது வந்து கருவேப்பிலை உடைச்சிட்டு வர போறேன். மேடம் ஆர்டர். குடு. யாராவது பாத்துட்டு போறாங்க. இந்தாங்க மேடம். இந்தாங்க மேடம்.
இதான் நீ உப்புன்னு ஊதி தள்ளுற லட்சணமா? இதோ பாரு, ஒழுங்கா நான் கேட்டதை சமைச்சு தரேன். ஏய், அதான் நீ கேட்ட ஐட்டம்லாம் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியாம தான் நானும் அத்தையும் இத்தனை நாளா சமைச்சிட்டு இருந்தோமா? தினம் தினம் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு தாங்க மாடி. இந்த பார்சல் இல்லாதவங்களுக்கு தானமா கொடுத்துடுறேன். நீ சீக்கிரமா சமைக்கிற வேலை பாரு. விடு. இதான் எனக்கு லஞ்ச். விடு. ஓ அப்படியா? ஆமா. அத்தை, இதா விடு. ஷோ, ஆர்டர் பண்ண காசெல்லாம் போச்சு. இந்த எனக்கு என்ன கொல்றா. உப்பு, புளி, மிளகா இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடுமே. இதுல நான் எங்க இருந்து சமைக்கிறது? ஐயோ, என்ன பண்றது? ஐடியா. ஹலோ, சமையல்கார சங்கமா? ஆமா சொல்லுங்க. அர்ஜென்ட்டா 2 சமையல்காரங்க வேணும். நிறைய நான்வெஜ் ஐட்டம் செய்ய வேண்டியிருக்கு. அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க. இதோ இப்பவே உங்களுக்கு லொகேஷன் மேப் அனுப்புறேன். வந்துச்சா? மேடம் வந்துருச்சு. உங்க லொகேஷனுக்கு பக்கத்துல நம்ம ஆளுங்க இருக்காங்க. நான் இப்போ உடனே அனுப்புறேன். சூப்பர். அப்பா, ஒரு பிரச்சனை முடிஞ்சது. ஆளுங்களை வச்சு சமைச்சிட்டு நான் தான் சமைச்சேன்னு பேர் வாங்கிட வேண்டியதான். அதே நம்பர். ஹலோ, சொல்லுங்க சார். என்ன மேடம் இது? நீங்க ஆளுங்களை அனுப்ப சொல்றீங்க, யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணி ஆளுங்களை கேன்சல் பண்ண சொல்றாங்க. கேன்சல் பண்ண சொல்றாங்களா? யார் இது? யாரோ இலக்கியான்னாங்க. அது மேடம் சொல்லுங்க மேடம், கேன்சலா இல்லையா? ஆமாமா, அது கேன்சல் தான். இத பாருங்க மேடம், ஆளுங்க கிளம்புனதுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணா முழு கூலியும் கொடுக்கணும் மேடம். எவ்வளவு? மொத்தம் 3000 ரூபாய். 3000மா? அனுப்புறேன். சீக்கிரம் மேடம், இந்த நம்பருக்கு அனுப்புங்க. சரி. நீ இதத்தான் செய்ய போறேன்னு கெஸ் பண்ண. அதே மாதிரி செஞ்சு மாட்டிக்கிட்ட. இதுலயும் பணம் போச்சா? அனுப்பு. ஏய், சமைக்கவே வக்கில்லாத உனக்கு எதுக்குடி வீட்டு சாவி? இதோ பாரு, இன்னைக்கு நீ என்ன ஏமாத்தவே முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். நீ ஒத்த ஆளா எல்லா சமையலையும் செஞ்சு முடிக்கிற. செய்ய. அத்தைங்களா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சே சார் நோ. எஸ் சார். ஐயோ, இது வேற கழண்டு வருது. ஐயோ, இப்படியே வந்து உன் மீச கழண்டுடுச்சுன்னு வெய், அந்த தாட்சாயினு முன்னாடி நம்ம கதை கந்தல் ஆயிடும். உனக்கு என்ன ஈஸியா பஞ்சாபி வேஷம் போட்ட? நான் கான்ஸ்டபிள் வேஷம் போட்டுக்கிட்டு படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். பாரா, இந்த பஞ்சாபி வேஷம் போடுறது ஈஸின்னு நினைக்கிறியா? தலையில கல்லு வச்ச மாதிரி இந்த தலைப்பாக பாரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மீச தாடி எல்லாம் எப்படி அரிக்குது தெரியுமா? இதுல நம்மளுக்கு உங்களுக்குன்னு கஷ்டப்பட்டு பாஷை வர பழகிருக்கேன். போதாததுக்கு பல்லி 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 பல்லின்னு டான்ஸ் எல்லாம் பழகிருக்கேன். அது பல்லி பல்லி இல்லாத பல்லே பல்லே.
அது பலி தான். சரி, அது என்ன டீச்சர் மாதிரி எங்களை திருத்திக்கிட்டு இருக்க? எங்களோட மேல் அதிகாரி மாதிரி உனக்கு ரோல் கொடுத்தா அது என்ன எங்களை அதிகாரம் பண்ற நீ? சரி சரி, இப்ப சண்டை எல்லாம் வேண்டாம். டைம் ஆகுது. நம்ம உள்ள போய் மறைச்சு வச்சிருக்கிற நாகவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போகணும். வாங்க. சரி, சரி. ஒரு நீ நிமிஷம். கண்ணாடியை போட்டுக்கோ. கண்ணாடி சீக்கிரம் போடு. எமி சக்கரை சரியா இருக்கா? உங்க அடி கரெக்டா. ஆமா, இன்னொரு போலீஸுங்க எங்க எங்க போனாரு? ஏய் ஹலோ, ஐயோ, மணிகண்டன், வாங்க. இலக்கியா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா ஆ ஆ ஆ இங்க பாருங்க, அந்த தாட்சாணி நம்பணுங்கிறதுக்காக எங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்கள எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டு வந்திருக்கோம். கரெக்டா நடிக்கணும். ஓகே மேடம். ஓகே, என்ன ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. வா. நில்லுங்க. யார் நீங்க? என்னை பார்த்தா தெரியல? போலீஸ், ஆம்பளை போலீஸ். இவங்க எல்லாம் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. அப்படியா? சாரி சார், உள்ள போங்க. வாங்க. சாரம் என்ன ஆம்பளைனே நம்பிட்டான். கொஞ்சம் கொடுத்தா. வீட்ல யாரு? யார் நீங்க? உங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க? நாங்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். உங்க வீட்டை ரெய்ட் பண்ண வந்திருக்கோம். ரைடா? ஆமா, நான் சீனியர் ஆபீசர் துரை சிங்கம். நமக்கு ஜூனியர் ஆபீசர் ஹர்பஜன் சிங். என்னது, ஹர்பஜன் சிங்கா? அவரு கிரிக்கெட் பிளேயர் ஆச்சே. எங்களுக்கு பஞ்சாபில தெரிஞ்ச பேர் அதானே. என்ன என்ன சொன்னீங்க? ஏய் வடா பொம்பளே, என்ன பேர்ல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு? கான்ஸ்டபிள், உன் நாம் சொல்லு. என் பேரு ரேவதி. ஆ? என்ன ரேவதியா? ரே ரே அது வந்து ரே. ஏய் என்ன ரே ரே ரேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு? ரேவன், உன் பேரு ரேவந்த் தானே? என் பேரு ரேவந்த். ஆமா, கான்ஸ்டபிள் ரேவந்த். பேரெல்லாம் ஆம்பளை பேரா சொல்றீங்க, ஆனா உங்களை பார்த்தா ஏய், என்ன எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன? நாங்க உங்களை செக் பண்ண வந்தா நீங்க எங்களை செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல 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 இல்ல, இந்த அம்மா ரொம்ப ஓவரா பேசுது. இவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தலையில தொங்க விடுங்க. வேண்டாம். ஓகே ஓகே சார், நம்ம வந்து வெளியே பார்ப்போம். இதோ பாருங்க படம் மேடம், நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதோ உங்க வீட்டை நாங்க சர்ச் பண்ண வந்திருக்கோம். இதோ சர்ச் வாரண்ட். வாங்க வாங்க, வீட்டுல சர்ச் பண்ணுவோம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எங்களை பத்தி தெரியாம ரைடுக்கு வந்திருக்கீங்க. என் புருஷன் SSK பேரை சொன்னாலே இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் செல்யூட் அடிப்பாங்க. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஏன்னா நாங்க இன்கம் டாக்ஸ்ல புது பிரான்ச். புது பிரான்ச்சா? என்ன புதுசா பிரியாணி கடை பிரான்ச்ங்கிற மாதிரி சொல்றீங்க? ஏய், கேள்விக்கு பிறந்த பொம்பளை, என்ன நாம என்ன ரைடுக்கு வந்திருக்கோமா இல்ல பரிச்சைக்குனே ஆயே? கிतना क्वेश्चन கேக்குற? பஞ்சாபி அடிய பாத்திருக்கியா நீ? அப்படியே மாவு பசிற மாதிரி பசஞ்சிருவேன். நீங்க பேசுறதே சரியில்லை. இருங்க, நான் என் ஹஸ்பண்ட வர சொல்றேன். கூடாத. ரைடு முடியற வரைக்கும் நோ இன்கமிங், நோ அவுட் கோயிங். அத மீறி ஏதாச்சும் பண்ணுன லத்திய வாயில சொல்லிடுவேன். புருஷனும் பொண்டாட்டியும் பணம் காசுன்னு ஊர்ல இருக்க எல்லாரையும் டார்ச்சர் பண்றீங்களாமே. எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம். இல்ல, அந்த வேலை மட்டும் சக்சஸ் ஆச்சு, அப்புறம் இருக்கு உனக்கு. சார், நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க, நான் இவளை பாத்துக்கிறேன். போங்க போங்க. சார்
நீங்க இந்த ரூம்ல பாருங்க, நான் அந்த சைடு தேடி பாக்குறேன். சரி 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 போங்க. ஏய் நீ என்ன மேலேயே பார்த்துட்டு இருக்க? ஆ? வா கீழே இருக்க ரூம் எல்லாம் காட்டு. மணிகண்டன் மேடம். யாராச்சும் வெளில இருந்து வந்தாங்கன்னா இங்கே நிக்க வைங்க. ஓகே, ஹலோ நடமா இந்த பக்கம் நட போ. ஆ. ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க? கால் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 16,000 ரூபாய் சம்பளம். 16,000 ரூபாவே இனிமே நான் இந்த வீட்டை பார்த்துப்பேன். ரேவதி சூட ஒரு காஃபி. நீ எப்ப வந்த? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். என்ன இன்னைக்கு உங்க ஆட்டமும் பாட்டமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன விஷயம்? அதுவா, அது சும்மா இலக்கியா. சரி, வீட்டை பூட்டிட்டு எங்க போனீங்க? வீட்டை பூட்டிட்டு போனேனா? அப்போ ரேவதி எங்க போனா? என்ன கேக்குறீங்களா? நான் போகும்போது நீங்க ரெண்டு பேரும் தானே வீட்ல இருந்தீங்க. நான் வெளியில போகும்போது ரேவதி வீட்ல தான் இருந்தா. அப்ப நீங்க எங்க போனீங்க? சும்மா அப்படியே சுத்தி பார்க்க போனேன். இங்க எதுக்கு? அது 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 வந்து இந்த ஏரியா புதுசு தானே நமக்கு. இங்க பக்கத்துல மளிகை கடை எங்க இருக்கு, பால் எங்க வாங்கலாம், வேற சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எங்க போகணும்னு போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். வரும்போது வழி மாறிட்டேன். வீடை தேடி மறுபடியும் இங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சரி, ரேவதி அத்தை எங்க போனாங்க? ரேவதி ரேவதி நான் போகும்போது அவ இங்க சமைச்சிட்டு தான் இருந்தா. வந்துட்டீங்களா? நாங்க வந்தது இருக்கட்டும், நீங்க எங்க போனீங்க? ஐயோ, என்ன போய் சொல்றது? அது வந்து அது இந்த இந்த ஏரியாவை சுத்தி பார்க்க போனேன். எதுக்கு ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? நீ எதுக்கு சுத்தி பார்க்க போன? அது இந்த ஏரியா நமக்கு புதுசு இல்ல. அதான் மளிகை கடை, பால் கடை, காய்கறி கடை, இந்த விஷயம்லாம் எங்க இருக்குன்னு பார்க்க போனேன். அதுல வழி மறந்து போய் வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இல்லையா? நான் சொன்ன பொய்யா அப்படியே அச்சசல அப்படியே சொல்றா. என்ன ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க, ரெண்டு பேரும் எங்க போனீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.